என் தாய் தமிழை வணங்கி என் சிற்றங்கள் முன் பேச வந்துள்ள நான் எம் சபனா 4ஆம் வகுப்பில் இருந்து அன்பு, இரக்கம், கருணை உள்ளம் கொண்டவர் அன்னை தெரசா அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி பிறந்தார். மனமிட்டு பேசுங்கள் அன்பு பெருகும் என்று தன் 12 வயதில் சமூக செயலில் ஈடுபட்டார். ஏழை எளிகள் உடல் ஊனமுற்றோர்கள் பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் உதவி செய்தார். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லவே 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி அல்போனியாவில் பிறந்தார். மனமிட்டு பேசுங்கள் அன்பு பெருகும் என்று தன் 12 வயதில் சமூக செயலில் ஈடுபட்டார். ஏழை எளியர்கள் உடல் ஊனமுற்றோர்கள் பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் உதவி செய்தார். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லவே 1926ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்தார். இயல் பணி, ஆசிரியர் பணி, செவிலியர் பணி, மக்கள் பணி புரிந்தார். பல விருதுகளையும் பெற்றார். 1980ஆம் ஆண்டு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை பெற்றார் மற்றும் பத்மஸ்ரீ அமைதிக்கான நோபல் பரிசும் பெற்றார். இறக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம் என்று 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி மரணமடைந்தார். அவர் இறந்தாலும் நம் மனதில் நீங்காத எழுந்துள்ளார். சரித்திரத்தின் அழியாத புகழ் பெற்ற அன்னையே, வாழ்கனை தெரசா வளர்க தொன்று. வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள். இத்தனை பேரும் புகழ் கொண்ட மாமங்கை பெயரை வாகைச்சூடியுள்ள எம் பள்ளி அன்னை தெரசாவில் நான் படிப்பதில் பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.